இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதுசா வந்திருக்கிற ஒரு ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தமா ஒரு 1700 கோடிக்கு இந்த ஐபிஓ வரப்போகுது. ஸோ இந்த கம்பெனிக்குள்ள டீட்டெயிலா என்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். வேற எந்த ஸ்டாக்கும் கிடையாது. லலிதா ஜுவல்லர்ஸ் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம சேனல்ல நிறைய ஐபிஓஸ் பத்தி பேச மாட்டோம். இந்த ஐபிஓ பத்தி பேசுறோம்னா, அப்ப இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஐபிஓன்னு அர்த்தம். ஸோ இதோட இஷ்யூ பிரைஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் 190 இருந்து 201 ரூபி வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு அலாட்மெண்ட்டுக்கு 74 ஸ்டாக்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க இதை வாங்குறதா இருந்தா 14,870 ரூபாய் என்னமோ செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஆன டிஃப்ரெண்ட் பிரைசிங் ஸ்கேல்ல. ஸோ இந்த ஐபிஓ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்குமா? அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்? ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு? அண்ட் மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கம்பேர் பண்ண போறோம். இது ஒரு ஜுவல்லரி ஐபிஓங்கிறதுனால லலிதா வர்சஸ் கல்யாண் வர்சஸ் தங்கமயில் இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோட முடிவில் உங்களுக்கு வந்து இந்த ஐபிஓ ரைட்டான ஜட்மெண்டா இருக்குமா இல்லையாங்க டீட்டெயிலாக தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1700 கோடி, மொத்தமா 8.46 crore ஷேர்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ கம்பெனியோட ஃப்ரெஷ்ஷா கோஸ் டு கம்பெனி, அதாவது கம்பெனிக்குன்னு ஃப்ரெஷ்ஷா இதுல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறது 1200 கோடி, 70.6%. 500 கோடி ஆஃபர் ஃபார் சேல் விச் இஸ் ப்ரொமோட்டர் எடுத்துப்பாருன்னு அர்த்தம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 1200 கோடி கம்பெனிக்குள்ள போடுறாங்கன்னா வளர்ச்சியை நோக்கி தான் இந்த கம்பெனி வந்து நகர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கேபிட்டல், மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 11,250 கோடியா போஸ்ட் இஷ்யூல இது லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 5, அது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். கம்பெனி ஒரு ரீசனபிளி நல்ல கம்பெனி தான். ஸோ எம்ப்ளாயி கோட்டாவா ஆல்மோஸ்ட் வந்து 3,29,670 கோடி கிட்ட 11 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல வரப்போகுது எம்ப்ளாயி கோட்டாவா. லாட் சைஸ் பொறுத்த வரைக்கும் 74 ஷேர்ஸ் வரும். ஸோ நீங்க மேக்சிமம் ரீட்டைலா இருக்கீங்கன்னா 13 லாட் வரைக்கும் வாங்கலாம். ஸோ மினிமம் ரீட்டைல் செக் பொறுத்த வரைக்கும் 17,874 ரூபாய் வரைக்கும் நீங்க போகலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இன்ஸ்டிடியூஷன் பையிங்கா 50%, ரீட்டைலா 35%, என்ஐஏ பையிங்கா ஆல்மோஸ்ட் 15% இருக்க போகுது இந்த பக்கெட் லிஸ்ட்ல. ஸோ கீ டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 14th ஆகஸ்ட் இந்த ஐபிஓ லான்ச் ஆகி ஐபிஓட க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் 19th ஆகஸ்ட். 20ஆம் தேதி அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். 21ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா ரீஃபண்டு, டிமேட் இது கிடைச்சிரும். 24ஆம் தேதி லிஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ஓவரால் ஐபிஓட பாயிண்ட். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா இது எப்படி கன்சிடர் பண்றேங்கிறத டீடைலா பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி போத்லயும் இது உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இதுல ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனி ஒவ்வொரு ருப்பி நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுதுன்னா 998.68 கோடி புது ஸ்டோர்ஸ்க்கான இன்வென்ட்ரியா போயிடும். பர்னிச்சர், ஐடி சிஸ்டம், எக்யூப்மெண்டா 34.55 கோடி போயிடும். இது போக ஜெனரல் பர்பஸுக்கு மற்ற பேலன்ஸ் எடுத்து வைக்கிறதாக பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் ஐபிஓ வந்து மேட்டர் அப்படின்னா, கோல்டோட பிரைஸ் கண்ணாப்புன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஜென்ரலா இந்த மாதிரியான கம்பெனிஸ் கோல்டு ரேட்டு கம்மியா இருக்கும் போது வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ டிமாண்ட் டைம்ல விற்கும் போதும் பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகும்போது இது அவங்களுக்கு நல்லாவே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அண்ட் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ 1600 கோடி கிட்ட இப்போ அவர் வெளியே கடன் வாங்கியிருந்தாருன்னா கம்பெனி கடன்ல இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐபிஓ வரும்போது இவங்களோட பேர்டனை கொஞ்சம் ஷேர் அவுட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி போய் முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னும் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிசைடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் 18th ஆகஸ்ட்ல ஆல்மோஸ்ட் 2 நாள்ல ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் கிராஸ் ஆயிடுச்சு. அன்அபிஷியல் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 13 to 16% வரைக்கும் உங்களுக்கு வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ப்ராமிசிங்கான லிஸ்டிங் கெயின் நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது 229 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ நிறைய பேர் இதை வந்து நியூட்ரல் ஸ்டாண்டா இருக்கிறாங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் லென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை பார்க்கணும். பிசினஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லலிதாவோட பிசினஸ் மாடல்ல 92.33% கோல்ட் ஜுவல்லரி, 6.63% சில்வர் ஜுவல்லரியுமே ஆர்டிகல்ஸுமே, 1.04% டைமண்ட், பிளாட்டினம், அதர்ஸ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. இந்த ஓனரை தெரியாத ஆள் இருக்கவே முடியாது. இந்த ஓனர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆட்ல அவரே நடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாரு. நீங்க எல்லா கடையும் போய் விசாரிச்சு பாருங்க, வேஸ்டேஜ் என்னோட இதுல உங்களுக்கு கம்மியா இருந்தா மட்டும் வந்து வாங்குங்கன்னு சொன்னாரு. ஸோ அதனால இவங்களுக்கு ஜென்ரலாவே ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் பெட்டரா இருக்கும்.
பட் ஜென்ரலா ஜுவல் மேக்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்ஜின் வேஸ்டேஜ்ல வைக்கிறதுனால இவங்களுக்கு அந்த மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூல மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு லெசரான அமௌண்ட் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். 61 ஸ்டோர்ஸ் கிட்ட இப்போதைக்கு ஃபங்க்ஷனலா வச்சிருக்காங்க. ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர் ஸ்டோரோட ரெவென்யூவா 410 கோடி கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் ஆபரேட்டிங் எபிட்டா மார்ஜின் பெர் ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் 27.4 கோடி. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெவென்யூ பெர் ஸ்கொயர் ஃபீட்டா இவங்க ரீட்டைல் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா 3.84 லட்சம் பண்றாங்க. ரெவென்யூ பெர் எம்ப்ளாயி அக்ராஸ் 7554 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதுல நீங்க ரெவென்யூ பாத்தீங்கன்னா பெர் எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் 3.5 crore. ஸோ லலிதா ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் பினான்சியல் இயர் 2026ல ரெவென்யூ பெர் ஸ்டோர் வந்து 410 கோடி. இதுதான் இருக்குல்ல மேக்சிமம். தங்கமயில் வெறும் 129 கோடி தான் 66 ஸ்டோர்ஸ்க்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் 77 கோடி தான். ஸோ இதை மட்டும் வச்சுட்டு இது ஒரு நல்ல இதுன்னு நம்ம எடுக்க முடியாது. அட்வான்ஸ் பாயிண்ட் ஓவரால் ஜியோகிராபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாடு தான் எங்களோட மேஜர் டார்கெட். 53.98% வச்சிருக்காங்க. டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 60.25%. இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரசன்ஸ் பெருசா இல்ல. ஸோ இது அன்கம்ஃபர்டபுள் ட்ரெண்ட் வந்து ஒரு சின்ன போர்ஷன்ல இருந்திருக்கு. அதை நம்ம பார்க்கணும். ஜுவல்லரி மார்க்கெட் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் 6.46%ல இருந்து 4.97% ரெவன்யூ growthக்கு கீழே விழுந்திருக்கு. பட் அது இதுக்கான வெறும் லலிதா பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, ஓவரால் ஜுவல்லரி டிமாண்டே இந்த ஒரு பர்டிகுலர் சைக்கிளிக்கல் ஸ்விங் எடுத்த ரீசனால. ஏன்னா ரீசென்ட் டைம்ல ஜுவல்லரி காஸ்ட் கண்ணா பின்னான்னு ஏறி இருந்துச்சு. பினான்சியல் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பினான்சியல் growth வந்து இந்த கம்பெனிக்கு நல்லாவே தான் இருக்கு. ஸ்பெசிபிக்கா பினான்சியல் இயர் 2026ல 25,000 கோடி கிட்ட இன்கமா வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா 1010 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. மார்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் எபிட்டா மார்ஜின் 6.75%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து 4.04% இருக்கு. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 20.20 ருபீஸ் வந்து இருக்கு. ஸோ போஸ்ட் இஷ்யூக்கு முன்னாடி 18.04 ருபீஸ் தான் இருக்கு. இவங்களோட பெட்டரான செல்லிங் பாயிண்டா நான் பாக்குறது இன்னோஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 79%க்காக எல்லா ஜுவல்லரியுமே இன்னோஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா பெர் ஸ்டோரோட ரெவென்யூ வந்து 316 கோடியில இருந்து 410 கோடிக்கு 2 வருஷத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எபிட்டா அண்ட் பேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவான நம்பர் இருக்கு. ஸோ பட் இதுல சில இம்பார்ட்டன்டான ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கணும். நோ கோல்ட் மெட்டல் லோன்ஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்றது கிடையாது. ஸோ பினான்சியல் இயர் மார்ஜின் 2025 மார்ஜின் வந்து ஆல்மோஸ்ட் 2% தான். இது சைக்கிளிக்கலா இருக்குமா நம்ம பார்க்கணும். இம்போர்ட் டியூட்டி ஆன் கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது என்டையர் கோல்டு பிசினஸ் ஜுவல்லரிக்கே உள்ள நெகட்டிவா இருக்கும். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வென்ட்ரி டேஸ் பைலப் மட்டும் 93 நாள்ல இருந்து 143 நாளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ பினான்சியல் 2026ல 398 கோடி இருக்கு. இது வந்து நமக்கு அப்கமிங் டைம்ஸ்ல இதை அவங்க குறைக்கலன்னா இது ஒரு நெகட்டிவ் சைடா இருக்கும். பட் இதை அவங்க குறைச்சிட்டாங்கன்னா தங்கமயில் மாதிரி ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஸ்டாக்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் ஷீட் நான் எடுத்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கிளியரா தான் இருந்துச்சு. எந்த ஒரு பேலன்ஸ் ஷீட் கோல்மாலும் நான் பார்க்கல. ஸோ உங்களுக்கு இதோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணா செக் பண்ணி பாருங்க. வீடியோட லென்த் காரணமாக நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்றேன். பட் நெட் இன்கம் ஆன் அன் ஆவரேஜ் 48.1% கிட்ட க்ரோ ஆகுது. அண்ட் டோட்டல் அசெட் குவாலிட்டி 57% கிட்ட க்ரோ ஆகுது. நெட் ஒர்த் பொறுத்த வரைக்கும் 49.5% கிட்ட க்ரோத் இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 176% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஐபிஓ லிஸ்டிங்க்கு அப்புறம் பிஇ வந்து வெறும் 11-14 தான் இருக்கும். அது வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைசிங் தான் சொல்லணும். இப்போ நம்ம பெஞ்ச் மார்க் பண்ண போறோம் கல்யாண் வர்சஸ் லலிதா வர்சஸ் தங்கமயில். ஸோ பினான்சியல் இயர் 2026ஓட ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல கல்யாண் வந்து 35,743 கோடி பண்ணியிருக்காங்க. லலிதா 25,024 கோடி. தங்கமயில் 8,499 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,350 கோடி, லலிதா 1,010 கோடி, தங்கமயில் 352 கோடி. பட் இதுல நமக்கு கேட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா லலிதாவும் தங்கமயிலும் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை 61 ஸ்டோர்ஸ் லலிதா வச்சிருக்காங்க. அண்ட் தங்கமயில் பொறுத்த வரைக்கும் 66 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. கல்யாணோட ஃபுட் பிரிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 342 பிளஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 124 ஸ்டோர்ஸ். இதுல 222 ஸ்டோர்ஸ் வந்து பிரான்ச்சைசி ரன்னு. தங்கமயில் பொறுத்த வரைக்கும் 73% ஆஃப் ரெவென்யூவும்
196% ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்கு. வேற லலிதா நீங்க பாத்தீங்கன்னா 48% ரெவன்யூவும் 177% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வச்சிருக்காங்க. கல்யாண்ல 43% ரெவன்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 89% தான். ஸோ இதனால இந்த கம்பெனிஸோட பிரைஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெளிவாவே தெரியும். லலிதால நமக்கு 2 இன்சைட் இருக்கு. இவங்க நிறைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியுது, ஏன்னா இன்னோஸ்ல நிறைய பண்றாங்க. பட் ரெவன்யூ நிறைய ஜென்ரேட் பண்ண முடியல தங்கமயில் அளவுக்குன்னா வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரத்தை ரொம்ப கம்மியா கொடுக்குற ரீசனால. பட் அது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. ப்ராஃபிட்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல லலிதா செகண்ட் பிளேஸ்லயும் கல்யாண் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின்ல தங்கமயில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் லலிதா செகண்ட் பிளேஸ்லயும் இருக்கு. டெஃபினட்டா நமக்கு ஒண்ணு தெரியும், லலிதா ஃபர்ஸ்ட் 2 பிளேயருக்குள்ள கண்டிப்பா வந்துருங்கிறது ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் லலிதா 39%, தங்கமயில் வெறும் 27% தான் இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ROE ROCE லலிதா தான் இருக்கையில ஜாஸ்தியா வச்சிருக்கு. ஏன்னா டெப்ட் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் வெறும் 0.73, பட் நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்கு. இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பட் அதை அந்த கம்பெனி சரி செய்யணும். அதை சரி செஞ்சுட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்மாக அமைய வாய்ப்பு இருக்கு. டிஎன்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல 3 கம்பெனி ஹெட் ஆன் ஹெட் கம்பேர் பண்ணதுல கல்யாணுக்கு உண்மைக்குமே குளோபல் ஃபுட் பிரிண்ட் இருக்கு. பட் லலிதா பொறுத்த வரைக்கும் 5 சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. பட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பிளான்ஸ் இருக்கு. கோல்டோட 95% ஆஃப் கோல்டு ஹெட்ஜ் வந்து தங்கமயிலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் மேனுஃபேக்சரிங் இனோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 79% வந்து இனோஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. 816 பீப்புள் கிட்ட அவங்க கிட்ட இனோஸ் டிசைனர்ஸ் அதர் பீப்புள்லாம் இருக்காங்க. டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் லலிதா இப்போதைக்கு எதையும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி போஸ்ட் ஷேர்ஸ் அப்போ அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்கோர் கார்டு பார்த்ததுல என்ன பொறுத்த வரைக்கும் லலிதா உண்மைக்குமே ஒரு பெட்டரான கம்பெனியா சூன் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல லலிதா வந்து 11 PE தான் லிஸ்ட் ஆக போகுது. அது வந்து பெட்டரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ப்ரிசைஸான ஷார்ப்பர் லென்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டு சேல்ஸ்ல வெறும் 0.5x டைம்ல தான் இருக்கு. அது மட்டும் உண்மைக்குமே லலிதா இம்ப்ரூவ் பண்ணி கேட்சப் பண்ணணும். பிரைஸ் டு சேல்ஸ் வந்து பெட்டரா இருந்துச்சுன்னா தான் நிறைய மார்ஜின்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பண்றது கோல்டு கரெக்ட் ஆகலாம். பட் அது வந்து லலிதா சம்பந்தப்பட்ட இஷ்யூ கிடையாது. கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் உண்மைக்குமே அதை மட்டும்தான் நம்ம எப்படி இந்த கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா உண்மைக்குமே அடுத்தடுத்த எக்ஸ்பென்ஷன் அவங்க பண்ணணும். சேனல்ஸ் வந்து நிறைய ஆன்லைன் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். பாலிசி சப்ளைஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீப் வேல்யூவா தான் நான் பாக்குறேன். ஸோ நான் இதுல ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலா எல்லா ஐபிஓக்குள்ளயும் போக மாட்டேன். லிஸ்டிங் கெயின் காண்டி நான் பார்ட்டிசிபேட் பண்ற பர்சனும் கிடையாது. நான் லிஸ்டிங் கெயின் காண்டி இதை பார்ட்டிசிபேட் பண்ணல. நான் இந்த ஐபிஓ எனக்கு உண்மைக்குமே கிடைச்சிச்சுன்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பேஸ் பண்ணிட்டு உங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஒரு டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லலிதா ஐபிஓ பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 2418 லைக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.